வெல்கம் பேக். இது சுகிஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் குரூப்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸ்டார்பக்ஸ்லேயும் காஃபி டேலையும் நம்ம வாங்கி குடிக்கிற கேப்பச்சினோவை வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: காஃபி பவுடர், நான் இன்றைக்கி நெஸ்கஃபே எடுத்திருக்கேன், சர்க்கரை, காய்ச்சின பால், ஃப்ராத்தரும், அப்படி இல்லை அப்படின்னா விஸ்க், ரெண்டு எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் உங்களுக்கு ரெண்டு விதமாக எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் காஃபி பவுடர், சர்க்கரை, கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி அதை விஸ்க் மூலயமா நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு விஸ்க் பண்ணிக்கோங்க. கையில் விஸ்க் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ராத்தர் மிஷின்லேயும் எப்படி வரதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்துட்டே இருப்பீங்க. இப்போ நான் அந்த ஃப்ராத்தர் யூஸ் பண்ணுறேன். ஃப்ராத்தர் இல்லாதவங்க கையில் விஸ்க் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷமாக கையில் அந்த விஸ்க் வச்சு பண்ணப்போ அந்த காஃபி, அந்த சர்க்கரை, அந்த தண்ணி மூணும் எவ்வளோ க்ரீமாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதே சமயம் காய்ச்சின பாலை அந்த விஸ்க் மூலியமாவோ இல்லைன்னா ஃப்ராத்தர் மூலியமாவோ நல்ல நுர வர அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மூணுத்தையும் கலக்கிறேன். கீழே காஃபி பவுடர், மேலே பால், அதுக்கு மேலே அந்த ஃபோம் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதாங்க கேப்பச்சினோ. இதுக்கு மேலே நீங்கள் வந்து சினமன் பவுடரோ இல்லை கோகோ பவுடர் இல்லை சாக்லேட் பவுடர் டாப்பிங்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணி குடிச்சு பாருங்கள். ஸோ காஃபியை குடிக்கிறவங்க கட்டாயம் நீங்கள் கேப்பச்சினோ குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி குக்கிங்!